அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். போற போக்க பார்த்தா நம்ம யாரை ரொம்ப வெறுக்கிறோமோ, வாழ்க்கையில ஒருத்தரை இவரை மாதிரி ஒரு ஆளை என் லைஃப்ல நான் பார்த்துடவே கூடாதுன்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ, அப்படிப்பட்ட ஒரு நபர் பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னரா இருக்க போறாரு அப்படின்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? கொடூரமா இருக்குல்ல? போற போக்க பார்த்தா அதான் நடக்கும் போல இருக்கு. அதாவது பாலிடிக்ஸ்ல ஒரு வார்த்தை இருக்கு, நீங்க அரசியல் பேசல அப்படின்னா நீங்க யாரை அருவருக்கிறீங்களோ அவனுடைய தலைமையின் கீழே நீங்க வாழ நேரிடும். அரசியல் பற்றி நான் கரெக்டாக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி ஒருத்தன் இவன் நல்லவன் இல்லை, இவன் சரியானவன் இல்லை, இவன் ஒதுக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிறத நீங்க பேசல அப்படின்னா அவனை நீங்க யாரா பார்க்க முடியும்? டைட்டில் வினரா பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இது வரைக்கும் எந்த சீசன்லயும் அந்த மாதிரி நடந்தது இல்லை. இந்த சீசன்ல நடக்குது. எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நடக்குது. நேத்து வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு அந்தால புகழ்றானுங்க, நல்லவன்றானுங்க, நல்ல மனிதர்ன்றானுங்க. எனக்கு புரியல. டாக்டர் திவாகரா ஓகே, நம்ம ஏத்துக்கலாம். நடிப்பு அரக்க திவாகரா நம்ம ஏத்துக்க முடியுமா? பொதுவான ஒரு மனிதரா அவரை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில அவர் பேசியிருக்காரு. அதுல அவர் இப்ப அவருக்கு மாற்று கருத்து இருக்குமா? இப்ப வாய்ப்பு கிடையாது. அது பிளட்ல ஊறி போன ஒரு விஷயம். இப்போ கூட மதுரைக்காரங்கன்னா இப்படி ஸ்டீரியோ டைப் பண்ணுறாரு. மதுரைக்காரங்கன்னா இப்படி இருப்பாங்க, பார்வதியும் அவரும் பேசிக்கிறாங்க, இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அவங்களாம் இப்படி இருக்க மாட்டாங்க, இவங்களாம் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் ஸ்டீரியோ டைப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த வாரம் அவருக்கு கிடுகிடுன்னு ஓட்டிங் ஏறி 2வது இடத்துல நிற்கிறாப்புல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்க முடியும். சரிங்களா? வீக்கெண்டில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ முதல்ல இந்த வாரத்துக்கான ஓட்டிங் லிஸ்ட் இப்போ வரைக்கும் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல யார் டாப்ல இருக்கா, யார் பாட்டம்ல இருக்கா, யார் வெளியே போறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம். இவருக்கு ஒரு பக்கம் ஓட்டிங் ஏறிக்கிட்டு இருக்கப்ப வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, யங்ஸ்டர்ஸ்க்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பிரவீன் காந்தி அவர்கள் அந்த வாய்ப்பை கெடுத்துக்கிட்டு, அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை கெடுத்துக்கிட்டு, ஏங்க அவன் சாதிக்கிறதுக்கு டைம் இருக்கு, புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க என்ன சாதிக்க போறீங்க இந்த ஒரு வாய்ப்பை விட்டா? அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். நீங்க அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே கூடாது. அது உங்களுக்கே இப்ப என்ன ஆகுது, மிகப்பெரிய ஆப்பாக மாறுது. பிரவீன் காந்தி அவர்கள் நேத்து நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது சின்ன பசங்களுக்கு நான் வழி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா இவர் சாதிச்சு கிழிச்சிட்டாருன்னு தெரியல, இவர் வழி விடுறாராமா. இவர் சாதிக்கிறதுக்கே இன்னும் நிறைய இருக்கு. சரிங்களா? இவருக்கே ஒரு 4 பேர் வழி விடணும். அந்த நிலைமையில நம்ம இருந்துகிட்டு எதுக்கே அப்ப இந்த வீட்டுக்குள்ள போறீங்க? இப்ப எங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். உங்களுக்கெல்லாம் கிடைக்குதுன்னா அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணாம இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிக்கிட்டு அதனால இந்த வாரத்தை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னா அது வேஸ்ட் தானே. ஒரு வாரம் வேஸ்ட் இல்லை. உங்களுக்கு உட்காந்து இன்டர்வியூ எடுத்து உங்களை செலக்ட் பண்ணி அங்க பேசி நாங்களாம் என்னென்னமோ நினைச்சோம், நீங்க பயங்கரமா பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு நினைச்சோம். ஆனா நீங்க விட்ட ஒரு வார்த்தை, இப்படிதான் ஒரு வார்த்தை விட்டு போன சீசன்ல சாச்சனா வெளியே போச்சு. அதே மாதிரி இப்ப இவர் வெளில போயிட்டு இவருக்கு என்ன படம் கிடைக்க போதா சொல்லுங்க? இவர் என்ன பண்ண போறாங்க? மிஞ்சி போனா ஏதாவது படங்கள்ல நடிக்க வைக்க வாய்ப்பு இருக்கு, ஷோஸ்க்கு கூப்பிடுவாங்க. வேற பிரவீன் காந்திக்கு என்ன நடக்கும்? ஸோ அவர் தான் இந்த வாரம் வெளியேறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஓட்டிங் அன்அஃபிஷியல்லே அவர் கீழே இருக்காப்புல, கடைசி இடத்துல 7வது இடத்துல அவர் தான் இருக்காரு. அஃபிஷியலை யார் ஓட் பண்ணுவா? ஸோ அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ஓட்டு வாங்கியிருக்கிறார். அவ்வளவுதான் வாங்கியிருக்கிறாரு இப்போ வரைக்கும். சரிங்களா? அதுக்கு மேல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகோரி கலையரசன் அவர்கள். கலையரசனுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டு வந்திருக்குதுங்க. 10,000 ஓட்டு கிட்ட கலை வாங்கியிருக்கிறாப்புல. கலை இன்னும் அவனோட கேம் அவன் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா நிறைய இடங்கள்ல லூஸ் ஸ்டாக் விடுறான், ஏகப்பட்ட லூஸ் ஸ்டாக் விட்டுக்கிட்டு இருக்கான், சைலண்டாவே இருக்கான். ரிவ்யூவர்ஸ் எல்லாம் நாயின்றான், ரிவ்யூவர் நாயிங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவங்களால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கான். அவங்களால பாதிக்கப்பட்டதை விட அவன் செஞ்ச விஷயங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் பேசி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால ரிவ்யூவர் நாயிங்க அப்படின்றான். அவங்க இல்லைன்னா இவன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்றது கலைக்கு இன்னும் புரியலை. புரிய வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கலை பிரவீன் காந்தியோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ 5வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சரா அவர்கள். அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு இது வரைக்கும் ஒரு 14,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்சரா அவர்களுக்கும் பிரவீன்ராஜ் அவர்களுக்கும் கடுமையான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. 5th பொசிஷனுக்கும் 4th பொசிஷனுக்கும் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல 2 பேருக்கு நடுவில் 50லேருந்து 100 ஓட்டு வித்தியாசத்துல தான் மேலே கீழே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும்
பிரவீன் தான் 4th பொசிஷனை பிடிச்சிருக்காரு. பட் ஓட்டு வித்தியாசம் வந்து 50ல இருந்து 100 வரைக்கும் தான். ஸோ இது வந்து போக போக அப்சரா அவர்கள் வந்து பேச பேச வந்து இது மாறும். பிரவீன் இன்னும் கீழே கூட வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததா இங்கே தான் வந்து ட்விஸ்ட்டு. இப்போ 3 பேருக்கு நடுவில் வந்து பயங்கரமான போட்டி, கடுமையான ஒரு லீட்ல, ரொம்ப அதிகமான ஒரு லீட்ல வந்து ஒருத்தவங்க போய்கிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரி அவர்கள். ஆதிரி இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 30,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திவாகர். இதுதான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை வந்து நம்ம பேசுவோம், போக போக பேசுவோம். அடுத்து வியானா அவர்களும் திவாகர் அவர்களும் மேலே கீழே போய்கிட்டு இருக்காங்க. வியானா எனக்கு தெரிஞ்சு திவாகரை முந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன், 2nd பொசிஷனுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திவாகர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ஓட்டு கிட்ட வாங்கியிருக்கிறாருங்க இப்போ வரைக்கும். அவர் தான் இப்போ 2nd பொசிஷனா, இந்த வீடியோ பேசும்போது 2nd பொசிஷனில் இருக்காரு. மேபி கொஞ்ச நேரம் கழிச்சு வியானா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் சில விஷயங்களை வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. அதை வந்து நான் சொல்கிறேன். இது எத்தனை பேருக்கு புரியுமோ, புரிஞ்சவனுக்கு புரியும், புரியாதவனுக்கு புரியாது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை சொல்லுவோம். இப்போ சோஷியல் மீடியாவில் சில பேர் வந்து திவாகருக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம திவாகரை விமர்சனம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் எத்தனையோ பேர்களுடைய பசங்க வந்திருக்காங்க, ஒரே ஃபேமிலியில இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணலை. யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ரம்யா வந்து வந்திருந்தாங்க, அதுக்கப்புறமா அவருடைய கணவர் சத்யா போன சீசனில் வந்திருந்தாரு, வனிதா 3வது சீசனுக்கு வந்தாங்க, 7வது சீசனுக்கு அவங்க பொண்ணு ஜோவிகா வந்தாங்க. இதே மாதிரி ஒரே குடும்பத்தை சார்ந்த ஆட்கள் வந்து வந்திருக்காங்க. இப்போ மனைவி வருவாங்க, அப்புறம் கணவர் வருவார், அவங்க பேர் என்னன்னு தெரில, அவங்க கணவர் வந்து அவரும் வந்திருந்தார், சுரேஷ்ன்னு நினைக்கிறேன், சரியா தெரில, சுஜி அவர்களுடைய கணவர் பேர் எனக்கு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போன சீசனில் வந்திருந்தார். இப்படி ஒரே ஃபேமிலியிலேருந்து வராங்க. இதை பற்றி யாரும் பேசலை. எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு டாக்டர் வந்து ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்ணி அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி ஒருத்தர் வந்து மேலே வந்தாருன்னா அதனால விஜய் டிவியினுடைய தரம் கெட்டு போச்சுன்னு பேசுகிறீங்களே அப்படின்றாங்க. இதுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போட்டிசம் அப்படிங்கிறத பற்றி பல சீசனாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பல சீசன் வனிதா அவர்களை எனக்கு தெரிஞ்சு என்னை விட பெருசாக யாரும் விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜோவிகா அவர்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கோம். வனிதா அப்படின்ற ஒருத்தவங்களுடைய பொண்ணு ஜோவிகா, இதை தாண்டி ஜோவிகாவுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்ட பர்சன் தான் நம்ம. இங்கே யாரை பற்றி நம்ம பேசாமலாம் இல்லை. அது எந்த அளவுக்கு தவறோ அதே மாதிரி திவாகரை மட்டும் நம்ம சொல்லலை, ரம்யா ஜோவியும் தான் நம்ம சொல்கிறோம், கலையரசனையும் தான் நம்ம சொல்கிறோம். ரம்யா ஜோ என்ன பண்ணி இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது, கலையரசன் என்ன பண்ணி இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது, என்ன பேஸ்மெண்ட்டில் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது, திவாகருக்கு என்ன பேஸ்மெண்ட்டில் இந்த வாய்ப்பு கிடைக்குது, ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறதுக்காக திவாகருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதா, இல்லை வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன்னு அவர் என்ன கோமாளித்தனமானாரோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. கரெக்டா? அகோரி கலையரசனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க, ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற ரம்யா ஜோக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. இப்போ திவாகரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா எதிர்த்தரப்புல இருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, வெளியில நடந்ததை வச்சு ஏன் நீங்க உள்ள பேசுறீங்க, உள்ள அவர் எப்படி நடந்துக்கிறாருன்றதை பார்த்து தானே. உள்ள கேம்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். கேம்ல என்ன இப்ப வந்து அவர் கழட்டிட்டாரு, ஒண்ணுமே கலட்டல, சண்டை போடுறாரு. சண்டை போடுறது ஒரு கண்டென்ட், அவ்வளவுதான். அதுக்காக ஒருத்தரை பிரைஸ் பண்ண முடியுமா? இல்லை இல்லையா? இப்போ இதே வாய் தான் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரம்யா ஜோ ரெக்கார்ட் டான்ஸ்ல எப்படிலாம் அசிங்கமா ஆனாங்க, எப்படியான ஆபாச வார்த்தைகளை பேசினாங்க, அதை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திவாகருக்கு. அதாவது திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி ரம்யா ஜோக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பரப்புரை பண்றாங்க. அப்ப ரம்யா ஜோவுடைய பாஸ்ட் லைஃபை நீங்க பேசலாம், திவாகரை பத்தி நம்ம பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஜிபி முத்து கூட தான் வந்திருந்தாரு, அவரையுமே இதே கேள்வி தான் நம்ம கேட்டிருந்தோம், அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நெப்போட்டிசம் பத்தி நம்ம பேசியிருக்கோம். இங்கே திவாகருடைய சாப்டர்ல கதையே வேற. பேசிக்காவே திவாகர் வந்து எல்லாரையும் அக்யூஸ் பண்றது என்னன்னா, நான் ஒரு சுப்பீரியரான பர்சன், அவங்க அந்த மாதிரி கிடையாது, அவங்கள விட நான் பெட்டர் பர்சன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கம்பாரிசன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து முதல்ல தப்பு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் வியூவா ஒருத்தருடைய கருத்து தவறா இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான ஆட்களை சமுதாயத்தில் வளரவே விடக்கூடாது. சரி, நான் கேட்குறேன், உங்ககிட்ட கேட்குறேன், கேமை விட்டுருங்க. கேமில் ஒன்றும் திவாகர் பெருசாக புரட்சி பண்ண போகிறது கிடையாது. எரும மாடு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நடு வீட்டில் குளிச்சுக்கிட்டு சோப்பு போட்டு, அது பெண்கள் உட்காந்துருக்குறாங்க, அது அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன், அவங்க முன்னாடி சோப்பை போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் டாக்டரா? இவன் வந்து மற்றவங்களுடைய மேனஸை பற்றி பேசுகிறான், எஜுகேஷனை பற்றி பேசுகிறான், நேச்சுரல்னு பேசுகிறான், என்னென்னமோ பேசுகிறான்.
கலாச்சாரன்றான், பண்பாடுன்றான். அத்தனை பொம்பளை பசங்க முன்னாடி, நீ மதுரைக்காரன் தானே, அத்தனை பொம்பளை பசங்க முன்னாடி ஷர்ட் இல்லாமல் உன் தொப்பையை காட்டிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கியே, இதில் உனக்கு எங்கே மேனஸ் இருக்குது? எங்கே உன்னோட எஜுகேஷன் எங்கே போச்சு? படித்தவனாக இருந்தால் அறிவு வேணாமா? கேர்ள்ஸ் இருக்காங்க, இப்போ குளிக்கிறது எங்கேயோ போய் வருவோம். சரி, நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன், வேணாம். அவர் நேச்சுரலாகவே டிஸ்கிரிமினேஷன் ஜாஸ்தி உள்ள பர்சன். அது வந்து கேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், ஆணவ கொலையை என்னைக்கு திவாகர் ஆதரித்து பேசினாரோ அன்னைக்கே அவர் மேலே என்ன கேஸ் வந்திருக்கணும்? பிசிஆர் ஆக்ட் அவர் மேலே வந்திருக்கணும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிஸ்டாப்பில். கலப்பு திருமணத்தை ஆதரிப்பாரா அவரு? என்ன பேசினாரு? அந்தந்த கேஸ்ட்ல கல்யாணம் பண்ணுங்கன்னு பேசினார். ஒரு சாதி வெறியனை நீங்க இந்த வீட்டுக்குள்ள ஜிபி முத்து அவர்களுடைய சாதியை பேர் சொல்லி கேவலமா பேசினவர். அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நீங்க எப்படி நீங்க பிரைஸ் பண்ண முடியும்? அப்ப திவாகருக்கு நம்ம பண்றது தப்பு நீங்க எப்பதான் தெரியும்? எதுல தெரியும்? மக்கள் நம்ம எங்க இடத்துல திவாகரை வைக்கிறோன்றத பொறுத்து தானே தெரியும். இதுதான் இங்க பிரச்சனை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? திவாகர் கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக இதை விட கண்டென்ட் கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க. திருச்சி சாதனா, ஷிக்கா, ரவுடி பேபி சூர்யா, அப்புறம் திவ்யா கலச்சி, காத்து கருப்பு கலை, மலத்தை தின்னவாமன் காத்து கருப்பு, அவனெல்லாம் கூப்பிட்டு உள்ள போடலாமா? நல்லா இருக்குமா? விஜய் டிவியை நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, விஜய் டிவியை ஒரு பர்சனை நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புறீங்கன்னா ஒரு பேசிக்கான குவாலிட்டி அவங்களுக்கு இருக்க வேணாமா? சோஷியலி ரெஸ்பான்சிபிளான பர்சன்ஸை நீங்கள் போட்டால் இந்த ஷோ டிஆர்பி வராதா? ஏன் யூடியூபர்ஸில் எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்லவங்களாம் இருக்காங்க, அவங்கள போடலாம்ல. ரம்யா ஜோவை போட்டால் ரம்யா ஜோவுடைய பேச்சு இந்த மாதிரி தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? திவாகருடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படி தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? கலையரசன் என்ன பண்ணுவான்னு தெரியாதா? தெரிஞ்சுதானே போடுறாங்க. அவங்களுக்கு தேவை டிஆர்பி. டிஆர்பிக்காக யாரை வேணாலும் போடுவாங்க. அதுக்காக நம்ம ப்ரைஸ் பண்ண முடியுமா எல்லாரையும்? போகிற போக பார்த்தா திவாகர் கையில் கப்பை கொடுத்து வெளில அனுப்புவாங்க போல இருக்குது. ஸோ இதான் இப்போதைக்கு ஓட்டிங் நிலைமை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.